ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கற்பம் கற்பிப்போம்ல நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் செப்டம்பர் 6th பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்டர் ஆக்ஷன் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் ராஜ்நாத் டெல் சைனா. ஓகேவா? ஸோ என்னென்னா, அதாவது படைகளை வாபஸ் பெறுங்கள் அப்படின்னு சீன மந்திரிடம் ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்காங்க. ராஜ்நாத் சிங் யார்? டிஃபென்ஸ் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இவங்கள எங்கே இந்த மீட்டிங் நடந்தால் எங்கே இப்படி பேசுனாங்கன்னா, ரஷ்யாவில் மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடக்கு. ஓகே, அது என்ன மீட்டிங்னா SCO, ஓகே, சாங்காய் கோஆப்ரேஷன் ஆப்ரேஷன் அப்படிங்கிற மீட்டிங்கில் தான் இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் உங்கள் பிளேஸ்லேருந்து வர விடாது, இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லையை தாண்டி நீங்களும் வரணும், நாங்களும் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சரியா? இந்த எல்லை நிலைகளை மாற்றக்கூடாது, அத்துமீறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கலை. ஓகே, ஒரு இது பண்ணலை, கரெக்டான டிசிஷன் சமூக தீர்வு ஏற்படலை. ஓகே, சுமூகமாக தீர்வு ஏற்படலை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதே பாருங்கள், 5 அப்டியூஸ்ட் பை PLA இன் அருணாச்சலா. ஓகேவா? ஸோ என்ன PLA அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் அடிக்கடி வருது. ஸோ எக்ஸாமுக்கு UPSC எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ PLA பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி. ஓகேவா? ஸோ என்னென்னா 5 பேரை 5 இந்தியர்களை சீனா கடத்தி சென்றாங்க. அப்டியூஸ்னஸ் கடத்தி சென்றுட்டாங்க. ஓகேவா? ஸோ எந்த பிளேஸ்லேருந்து? அருணாச்சல பிரதேசிலேருந்து கடத்தி சென்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ மீன் பிடிக்க தொழிலாளர் மீன் பிடிப்பாங்களே, ஸோ அவங்கள கடத்தி சென்றிருக்காங்க. ஓகே, ஆள் கடத்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் 10 sectors qualify for development under DTA policy. ஓகே, DTA பாலிசி அப்படின்னா என்னென்னா டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஓகேவா? என்னது? டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. ஸோ அந்த 10 sectors 3 zonesல லேண்ட் பூலிங் பாலிசி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன, எப்படி ஸ்டெப்ஸ் இதாக இருக்குங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வெப் போர்ட்டல். ஓகேவா? தென் வெரிஃபிகேஷன், டெல்லி கவர்மெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும். தென் நோட்டீஸ் கொடுக்கும். தென் லைசன்ஸ். ஓகே, கன்ஃபார்ம் ஆகிட்டா லைசன்ஸ் கொடுத்துட்டு என்டர்டைன்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்புறம் ஃபைனல் டெவலப்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்துட்டு ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி பில்டிங் பிளான் அப்ரூவல் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதை ஓகே, RERA ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. யார் கொடுப்பா? ஸ்டேஷனரி பாடி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எல்லாமே ஆன்லைன்லேயே தான் அந்த சர்டிஃபிகேட் ஃபுல்லாகவே ஆன்லைன்லேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, இந்த RERA அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத எனக்கு ரெஃபர் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் ஆன்டி டெங்கு கேம்பெயின் ஸ்டார்ட்ஸ் டுடே. ஸோ டெல்லி கவர்மெண்ட் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ கோவிட்னால பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது 10 கஃப்டி 10 பஜ்ஜி 10 மினிட்ஸ் அப்படிங்கிற கேம்பெயினோட இது. ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அந்த கேம்பெயினோட அந்த இது 10 கஃப்டி 10 பஜ்ஜி 10 மினிட் ஆன்டி டெங்கு கேம்பெயின் சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மாஸ் அவேர்னஸ் 10 வீக் மாஸ் அவேர்னஸ் ஆன்டி டெங்கு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. மற்றெல்லாம் கோவிட் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் பற்றி இந்த ஃபோட்டோ பேயிங் ட்ரிபியூட்ஸ் அது இருக்குது. தென் இது இந்த ஐகானிக் ஈட்ரி பட்டல்ஸுங்கிறது என்னென்னா, அதாவது இந்த ஹோட்டல்ஸு காஃபி ஹவுஸ்லாம் சேல்ரி இல்லை, ஸோ கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் கமல்நாத் டிமாண்ட்ஸ் CBI ப்ராப் இன்டு ரைஸ் ஸ்கேம். ஓகே, ரைஸ் ஊழலில் கமல்நாத் அப்படிங்கிறது அவங்க CBIக்கு கொண்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, யார் அது? கமல்நாத் அப்படிங்கன்னா ஃபார்மர் மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஓகே, CBIட்ட ரைஸ் ஊழலில் அதாவது அரிசி ஊழலுக்கு நிறைய இது இந்த பல்காத் அண்ட் மந்தலா டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இல்லை, ரைஸ் கடத்தல் ரைஸ் ஊழல் நிறைய இடத்துல நடக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஸோ இது பாருங்கள், ஆஸ்டெரிட்டி அப்படின்னா சிக்கனம். ஓகே, பவர் வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க, சிக்கனம். ஓகே, தென் ஃபோரிகோனா மோசடி. ஓகேவா? ஸோ எழுதிக்கோங்க. ஓகே, தென் இங்கே பாருங்கள், ரிஷி கபூர் அவங்களோட அந்த 68th பர்த் அனிவர்சரிக்காக ஆர்டிஸ்ட் ரஞ்சித் தேவி அவங்களோட ஞாபகார்த்தமாக அந்த படத்தை வரைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இங்கே பாருங்கள், நெய்பர் கண்டா எனபிள்ஸ் கிட்ஸ் இன் ஹேம்லெட் டு ஸ்டடி ஐம் லாக்டவுன். ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இதாவது என்னென்னா, இந்த லாக்டவுன் டைமில் மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் டிஸ்ட்ரிக்டில் என்ன பண்ணுறாங்க, மெத்தட் ஆஃப் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, லோக்கல் ஸ்கூல் சில்ட்ரன் அந்த சிலபஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸில், ஓகே, ப்ரைமரி ஸ்கூலில் ஒரு 165 பீப்புள் சேர்ந்து ஒரு அஜந்தா கேவில் இது பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த கட்டா அப்படிங்கிறது என்னென்னா மராத்தியில் என்னென்னா எ பிளேஸ் வேர் பீப்புள் மீட் அண்ட் டாக் இன்ஃபார்மலி. Katta in Marathi means another a place where people meet
மீட் அண்ட் டாக் இன்ஃபார்மலி ஓகேவா. ஸோ வந்து அதுதான் வந்து கரெக்டாக ஓகே. ஸோ டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, செல்ஃபோன்ஸில் வந்து சென்ட் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்மால் குரூப்ஸாக இது பண்ணி டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஓகே. ஸோ வந்து அது இப்போ கொஞ்சம் அதாவது ஒரு ஒரு அவங்க ஸ்கூலிங் டைமில் மட்டும்தான் வந்து இது ஸ்கூலிங் டைமில் வந்து அந்த அவங்க சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மற்ற நேரம் வந்து எக்ஸசைஸு, ஜம்பிங், ரன்னிங், லேர்னிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் டு மேக் த ஸ்டடி எக்ஸைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் இதெல்லாம் வந்து இதுதான் இங்கே பாருங்கள். மெனி ஹேண்ட்ஸ் என்ஷோர் க்ரீன் ஃபீல்ட்ஸ் ஃபார் ட்ரைபல் வில்லேஜஸ் இன் ஒடிஷா ஓகேவா. ஸோ வந்து இது என்னென்னா ஒரு ஒடிசாவில் உள்ள ஒரு ட்ரைபல் வில்லேஜஸில் உள்ள பற்றி சொல்லியிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் சிஸ்டத்தை பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி ரேஞ்சஸ் பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், எ டோங்ரியா கோத் எ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் who live in the state's Niagara Hill Range 4,500 feet above sea level practice at least 10 types of cooperative labor sharing with the community ஓகேவா. ஸோ அந்த ட்ரைபல் பழங்குடியினர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ வந்து ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ வந்து ஒவ்வொரு பாருங்கள் சகபாதி சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே. இவங்க வந்து என்னென்னா அந்த ஒன் வில்லேஜஸ் வந்து என்ன பண்ணால் அவங்க டோங்கரியா ஹவுஸ் கோல்ஸ் வச்சு அந்த இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் புனா பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது 10 to 15 மெம்பர்ஸ் ஓகே. ஒவ்வொரு சிஸ்டம் ஓகே. ஃபஸ்ட்டு சகபாதி அப்படிங்கிற சிஸ்டம். தென் வந்து புனபாட்டி சிஸ்டம் வந்து 10 to 15 மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க ஓகே. தென் அடுத்து பாருங்கள், தசிபாத்தி அப்படிங்கிறது வந்து யங்கர் அன்மேரிடு கேர்ள்ஸு, அந்த வில்லேஜில் அன்மேரிடு கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபென்சிங் சுற்று கம்பிகள் வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, கிராப்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலாம் வேலை பார்ப்பாங்க ஓகே. தென் தங்தாபாத்தி அப்படிங்கிறவங்க யங் பேச்சுலர்ஸ் ஓகேவா. யங் பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க் வந்து ட்ரீஸ்லாம் இது இருக்கலாம் அதெல்லாம் வந்து இது பண்ணுறது, அப்புறம் வந்து டிக் பண்ணுறது, தென் வந்து கேரிங் லாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக பண்ணியிருக்காங்க ஓகே. தென் தத்ருபதி அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து வயசானவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் அந்த தத்ருபதி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ வந்து இது வந்து ஒவ்வொரு சிஸ்டத்தையும் சொல்லி அந்த சிஸ்டத்துக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும் ஓகேவா. தென் இங்கே பாருங்கள், 6 months on race to resume at Bangalore Turf Club ஓகேவா. ஸோ வந்து ஹார்ஸ் ரேஸ் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி தான் வந்து 6 monthsக்கு அப்புறம் வந்து இப்போ இது பண்ண போகிறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் ஆன்லைன் பெட்டிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 to 5 weeks ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 28% ஜிஎஸ்டி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு மொபைல் அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லிக்கிறாங்க ஓகேவா. தென் பாருங்கள், ICHR to set to review freedom fighters list ஓகே. ICHR ஓகேவா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க ஓகே. தென் ராஜ்நாத் டு மீட் இரானியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹத்தாமி ஓகே. ஸோ வந்து ராஜ்நாத்ங்கிறவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து என்னன்னா இரானியன் டிஃபென்ஸ் மினிஸ்டரை வந்து மீட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து உஸ்பெகிஸ்தானு, தஜகிஸ்தான் அந்த மாதிரி, அதாவது இதெல்லாம் வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் சைனா. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உறவு இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம ராஜ்நாத் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அவங்கக்கிட்டலாம் வந்து ஒரு நல்ல நட்புணர்வாக இருக்காங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நட்புணர்வாக இருக்காங்க ஓகே. தென் பாருங்கள், India shares a robust defense system with both US and Russia. Seismic change in geopolitics being shaped by national first approach says CDS ஓகேவா. ஸோ வந்து என்ன பண்ணால் US அண்ட் ரஷ்யா கூட வந்து நம்ம நல்ல உறவில் இருக்கும். ஸோ வந்து டிஃபென்ஸ் வந்து ஸோ நல்ல உறவாக இருக்குது. வலுவான இந்தியா வந்து வலுவான ஆர்மி டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை வந்து இது பண்ணுற யார் கூட ஷேர் பண்ணதுன்னா யூஎஸும் ரஷ்யா கூட ஷேர் பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து யார் சொல்லியிருக்கா, ஜென்ரல் பிபின் ராவத் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த ராஜ்நாத் வந்து இவங்கெல்லாம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதாமி அவங்களெல்லாம் மீட் பண்ணது எங்கன்னா அதே தான் நம்ம வந்து ரஷ்யா மாஸ்கோவில் தான் வந்து இதில் தான் SCO ஆப்ரேஷன் அந்த இதில் தான் வந்து மீட் பண்ணி ஒரு நட்புணர்வாக இருந்திருக்காங்க ஓகேவா. தென் பாருங்கள், ஆர்மி ரெஸ்கியூஸ் 3 Chinese citizens in North Sikkim. They lost their way in plateau area at 17,000
3500 ஃபீட் ஆல்டிடியூட் ஓகேவா. ஸோ வந்து என்னென்னா 3 சைனீஸ் வந்து வழி தவறி நம்ம நார்த் சிக்கிமுக்கு வந்துட்டாங்க. பட் அவங்கள வந்து கரெக்டாக அவங்களோட வேயை காமி இதுதான் உங்கள் வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து இந்தியா தான், சைனா தான், நாங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் வந்து நல்லதான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து ஆர்டிக்கலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அதுதான் ஓகேவா. ஸோ வந்து சைனீஸ் வந்து வழி தவறி வந்திருந்தாலும் நம்ம ஆந்திராவில் உள்ளவங்களை வந்து பிடிச்சி வச்சிருந்தா கூட நம்ம சைனீஸ் வந்தாலும் நம்ம வந்து அவங்கள வந்து ஓகே இது உங்கள் வழி தவறி வந்துட்டீங்க ஸோ மாறி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் பாருங்கள், brief nation on talks with China Congo. Party has centered about the outcome repeated discussion on border ஓகேவா. ஸோ வந்து நரேந்திர மோடி அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ராஜ்நாத் சிங் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரிப்பீட்டட் டாக்ஸ் வந்து சைனா பார்டரை பற்றி பிரச்சனைகளை வந்து ரிப்பீட்டட் டாக்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, சைனா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன இதை கூட நாங்கள் வந்து உங்களுக்கு விட்டு தர மாட்டோம், ஒரு அங்குலத்தை கூட நாங்கள் உங்களுக்கு விட்டு தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களும் தர வேண்டாம் நாங்களும் தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இது ரெண்டு வந்து நடந்திருக்கு, அதை தான் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா. இந்த பார்டர் டென்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம டெய்லி பார்க்குற அந்த பார்டர் வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த பார்டர் எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் பிரச்சனை, ஸோ என்ன பேச்சுவார்த்தை நடக்கு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து அதை ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க ஓகே. தென் 80 additional trains from September 12 ஓகே. ஸோ அடிஷ்னல் ட்ரெயின்ஸ் வந்து செப்டம்பர் 12லேருந்து வரப்போகுது. பாருங்கள், வாட்ஸ்அப் கிளினிக்ஸ் ஹெல்ப் ஃப்ளாட்டன் த கர்வ் இன் வேலி. 330 டாக்டர்ஸ் ஜாயின் த ஆன்லைன் குரூப்ஸ் ஃபார் மானிட்டரிங் ஓகேவா. ஸோ வந்து என்னென்னா வாட்ஸ்அப் கிளினிக், அது காஷ்மீரில் வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலமாக வந்து கிளினிக்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதனால் 10,000 பேஷண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து என்னென்னா அவங்க வீட்டையே வந்து மினி ஹாஸ்பிட்டல்ஸாக வந்து மினி ஹாஸ்பிட்டல்ஸாக செட் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ இப்படி ஆன்லைன் கிளினிக்ஸ்னால வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா ஆன்லைன் கிளினிக்ஸ்னால் நம்ம வந்து டிமாண்ட் இருக்காது ஓகேவா. ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வந்து ஆகாது சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ இந்த ஃபஸ்ட் ஏம் வந்து என்னென்னா இந்த வாட்ஸ்அப் கோவிட் கிளினிக்ஸோட ஏம் என்னென்னா கிரியேட் டேட்டா பேங்க் ஆஃப் பேஷண்ட் அண்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஓகேவா. ஸோ வந்து அந்த கரெக்டான அந்த இதை வந்து டேட்டா சேவ் பண்ணுறதும் அப்புறம் கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து போகிறதுக்கு தான் இதோட வாட்ஸ்அப் கிளினிக்ஸ் ஓகேவா. ஸோ வந்து இது வந்து இனிஷியலாக வந்து இவங்க வந்து கொஞ்சம் எப்படி இது வந்து சக்ஸஸ் ஆகுமா என்ன அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வந்து என்ன பண்ணிங்க, அந்த ஹோம்ஸை வந்து ஹாஸ்பிட்டல்ஸாக வச்சு அது மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து மைல்டு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஹோம்லேயே வச்சு அவங்களுக்கு வந்து அந்த அதாவது ஹாஸ்பிட்டலில் உள்ள க்ரௌடை கம்மி பண்ணி ஹோம்லேயே வந்து செப்பரேட் பண்ணி இந்த COVID-19ங்கிறதுக்கு வந்து மெடிசன் கொடுத்து டேப்லெட் கொடுத்து அதோட ட்ரக்ஸ் இது பண்ணி அந்த சிம்டம்ஸ் மைல்டு சிம்டம்ஸில் உள்ளவங்க சிவியராக இருக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருப்பாங்க. மைல்டு சிம்டம்ஸில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த ப்ரிகாஷன்லாம் கொடுக்குறாங்க ஓகே. ப்ரிகாஷன் கொடுத்து அது போக அந்த வென்டிலேட்டரும் எதுவும் ரொம்ப அர்ஜென்சி கேஸ்க்காக வென்டிலேட்டரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். நீங்கள் பாருங்கள், சிங்கிள் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் என்ன ஓகே. ஒரு பாசிட்டிவ் கேஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா. தென் இங்கே பாருங்கள், ராஜபக்சா தேங்க்ஸ் டிஃபென்ஸ் டீம்ஸ் ஃபார் ஃபைட்டிங் ஃபயர் ஆன் ஷிப் ஓகேவா. ஸோ வந்து நம்ம நேற்று பார்த்தோம் அதாவது இலங்கை கடற்பகுதியில் எண்ணெய் கப்பலில் தீப்பிடித்த தீ ஓகேவா. ஸோ வந்து இலங்கை கடற்பகுதியில் என்ன நடந்தது, என்ன பிடிச்சி க்ரூட் ஆயில் பற்றி பார்த்தோம் ஞாபகம் இருக்குது. அதனால நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து அஃபெக்ட் ஆகும், என்விரான்மெண்ட் லெவலில் பொல்யூஷன் ஆகும், எக்கனாமிக்கல் லெவலில் வந்து ஆயில்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து நம்ம பார்த்தோம். ஸோ வந்து பார்க்காதவங்க நேற்று வீடியோவை பாருங்கள். ஸோ அதை வந்து டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ வந்து அது வந்து இந்தியாவோட உதவியில் வந்து அணைக்கப்பட்டிருக்கு ஓகேவா. ஸோ இப்படி இது அணைக்கப்பட்டதுனால நமக்கு ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிருக்கு ஓகேவா. ஸோ இது இந்தியாவிலேருந்து இந்தியா வந்து ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிருக்கு. ஸோ இது எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் நான் நேற்றையே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தென் US பிரசிடென்ட் கிராக்ஸ் டவுன் ஆன் ஆன்டி ரேசிசம் ட்ரைனிங் செஷன் ஓகேவா. ஸோ வந்து US பிரசிடென்ட் வந்து என்னென்னா இனவெறி ஓகேவா, இனவெறி அந்த ட்ரைனிங் செஷன் வந்து இது பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ வந்து ட்ரம்ப் வந்து கால் பண்ணுறாங்க ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க, இதை பற்றி ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருக்கோம். தென் எக்ஸ்ப்ளோஷன் இன் பங்களாதேஷ் மாஸ்கியூ கில்ஸ் 17 ஓகேவா. இது என்ன அப்படின்னா, அதாவது இந்த மசூதி இருக்குல்ல, மசூதியில் ஏசி வெடித்து வங்காளதேசம் ஓகே. பங்களாதேஷத்தில் வந்து மசூதியில் வந்து ஏசி வெடித்து பயங்கர விபத்து, 16 பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே. தென் ரைட் ஹேண்ட் சைட் பாருங்கள், கொரியன் அஃபிஷியல்ஸ் இந்த டாக் ஓவர் டிஃபான் தே ஃபேஸ் சிவியர் பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபெயிலிங் டு ஃபால் பார்ட்டி ஆர்டர்ஸ் அண்ட் ரெஸ்கியூ எஃபர்ட்ஸ் ஓகே. நார்த் கொரியனாலே சிவியர் பனிஷ்மெண்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து இந்த டெஃபான் அவங்களால வந்து அதாவது ரெஸ்கியூ பண்ணும்போது அவங்க சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணலைன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க ஓகே. தென்
ஃபேஸ்புக் பிளாக்ஸ் ஃப்ரெஞ்ச்மேன் ஃப்ரம் ஸ்ட்ரீமிங் ஹிஸ் டெத். ஓகேவா. ஸோ வந்து பிரசிடென்ட் வந்து மேக்ரான் ஹேட் ரிஜெக்டட் ஹிஸ் ரெக்வஸ்ட் ஃபார் என்துனாஷியா. ஓகே. ஃப்ரெஞ்ச்மேன். ஓகே. ஃப்ரெஞ்ச்மேன் அப்படிங்கிறவங்களோட அவங்களோட இன்க்ரெடிபிள் கண்டிஷன் வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில். அந்த ஃபேஸ்புக் வந்து பிளாக் பண்ணிச்சு. ஓகே. தென் பாருங்கள், தலிபன் ரிட்டர்ன்ஸ் டு தோகா ஃபார் பீஸ் டாக்ஸ். ஓகேவா. தலிபன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பீஸ் டாக்ஸ்க்கு தோகாவுக்கு வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஓகே. தென் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டேக் அவர் ரிஃபார்ம் ஸ்டாண்ட் சீரியஸ்லி. ஓகேவா. மினிஸ்டர் சிட்டிஸ் இன்ஃப்ளோஸ் ஆஃப் எஃப்டிஐ பிட்வீன் ஏப்ரல் ஜூலை அஸ் எவிடன்ஸ். ஓகே. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சீர்திருத்த நடவடிக்கைகளை அந்நிய நேரடி முதலீடு நல்ல வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நல்ல வரவேற்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வந்து ஆந்திரா தான் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது தொழில் செய்கிறதுக்கு வந்து உகந்த மாநிலம் அப்படிங்கிறது வந்து ஆந்திரா தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. பாருங்கள், ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்குது. ஓகேவா. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஆந்திரா டாப்பில் இருக்குது, தென் யூபி, தென் தெலுங்கானா. ஓகே. ஆனால் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து 14th பிளேஸில் இருக்குது, இந்தியா வந்து 63rd பிளேஸில் இருக்குது. ஓகேவா. ஸோ அதை பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ வந்து நாங்கள் வந்து சீக்கிரமாக வந்து நம்மளோட எக்கனாமிக்கல் லெவலை வந்து நம்ம வந்து சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் ஆட்டோ பார்ட்ஸ் மேக்கர்ஸ் அட்ஜஸ்ட் டு கட் இம்போர்ட்ஸ். Kathakali tells ACMA to look for substitutes. No rational, no import components like gearbox ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா. அவங்க வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் ஹைவே மினிஸ்டர் நிதின் கட்கரி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு எப்போனா என்னது, வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு ஆட்டோ பார்ட்ஸ் வந்து நீங்களே வந்து அந்த காம்போனன்ட்ஸை வந்து இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. நீங்களே உருவாக்குங்க, டெவலப் பண்ணுங்கள், லோக்கலாக வந்து டெவலப் பண்ணுங்கள், இம்போர்ட்ஸை வந்து குறைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. என்கரேஜ் பண்ணுங்கள், இம்போர்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருக்கு சொல்லியிருக்காங்க, ஏசிஎம்ஏக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் கியர் பாக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்களே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் ரிசர்வ் பேங்க் ரிவைசஸ் ஆடிட் நார்ம்ஸ் ஃபார் பேங்க்ஸ். ஓகேவா. ஸோ ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுறாங்க, பேங்க்ஸ்க்கு இது பண்ணாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் வந்து LFER. ஓகேவா. ஸோ வந்து எவ்வளோ அசட் கேப்ஸு, அப்புறம் வல்லம்பரி ஏரியாஸ், பிஸ்னஸ் ஆப்ரேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், கம்பைலன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாத்துக்கும் வந்து எதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதை சப்மிட் பண்ணணும். ஸோ வந்து இது வந்து பேங்க் அப்புறம் அவங்களோட அப்சர்வேஷனுக்காக பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ வந்து நியூ நார்ம்ஸ் வந்து என்னென்னா, இப்போ ஒரு காப்பி ஆஃப் LFAR அண்ட் ரிலேட்டிவ் ஏஜென்ட் நோட் டுகெதர் வித் போர்ட்ஸ் வியூஸ் அண்ட் டைரக்ஷன். ஓகேவா. ஸோ வந்து என்னென்னா, அந்த போர்டு இருக்கலாம், ஆர்பிஐயில் ஒரு போர்டு இருக்கலாம். ஸோ அவங்களோட அவங்க பார்க்குறதுக்கு அவங்க என்ன இதில் பேங்க்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி லாங் ஃபார்மட் ஆடிட் ரிப்போர்ட். ஓகேவா. ஸோ ஆடிட் ரிப்போர்ட்டை வந்து கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த இன்டர்னல் ஆடிட் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 60 daysக்குள்ளே வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ என்னென்ன இதில் வந்து ஆடிட் பண்ணணும்னா பாருங்க, கிரெடிட் ரிஸ்க் ஏரியாஸ், மார்க்கெட் ரிஸ்க் ஏரியாஸ், அசூரன்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ரேஷனல் ரிஸ்க் ஏரியாஸ், கேபிட்டல் அடிக்யூசி அண்ட் கோயிங் கன்சர்ன், லிக்விடிட்டி ரிஸ்க் அசஸ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் அதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் பாருங்கள், நோ கோரிலேஷன் பிட்வீன் சிடி வேல்யூஸ் அண்ட் COVID-19 சிவியரிட்டி. ஓகேவா. ஸோ வந்து இது என்ன அப்படின்னா, அதாவது ரெண்டுத்துக்கும் வந்து சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிடி வேல்யூக்கும் COVID-19 சிவியரிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிடி வேல்யூனா சைக்கிள் த்ரஸ்ட் கோட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து இது வந்து எப்படி சைக்கிள் த்ரஸ்ட் கோடுங்கிறது என்னென்னா, சாம்பிள் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் இதோட இது டெக்னிக்கல் காம்படன்ஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து PCR டெஸ்ட். ஓகே. PCR டெஸ்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து கொரோனா வைரஸில் வந்து மல்டிபிள் சைக்கிளாக இதாகும். ஸோ வந்து கொரோனா வைரஸ் வந்து என்னென்னா RNAல இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து கன்வெர்ட் டு DNA ஆகும். ஓகே. ஒவ்வொரு சைக்கிளும் வந்து என்ன பண்ணால் டபுள் அமௌண்ட் ஆஃப் DNA அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் there is one DNA molecule to start with, amount of DNA after 30 cycle amplification will be 2 power 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வந்து இப்போ ஜெனட்டிக்கல் மெட்டீரியலில் வந்து இதாகும். ஸோ ஃபியூவர் சைக்கிள்ஸ் வந்து டிஎன்ஏல இருக்குது, சஃபிஷியண்டாக டிடெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிசீஸோட சிவியரிட்டிக்கும் சிடி வேல்யூக்கும் வந்து சம்மந்தம் இல்லை, இதுக்கு வந்து ஒரு தெர் ஆர் நோ ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படி சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி நோ ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து இந்த
ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுப்பாங்களே, ஸோ டெஸ்ட் எடுக்கிறவங்க சிடி வேல்யூ வந்து 33 இருந்துச்சுன்னா அது ரொம்ப லோ. ஸோ நான் இன்ஃபெக்ஷஸ் வெரி லோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து ஹையாக இருக்கலாம், சில பேருக்கு 35ங்கிறது ஹையாக இருக்கலாம். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சிடி வேல்யூ வந்து டிபெண்டிங் ஆன் எப்படின்னா எப்படி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அப்படிங்கிற மாதிரி இந்த சிடி வேல்யூ வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சைக்கிள் டெஸ்ட் கூட தான் அது சொல்லியிருக்காங்க. ஓகே, சில பேர் வந்து நேசல் மூலமாக எடுப்பாங்க, சில பேருக்கு வந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு இது பொறுத்து தான் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் பாருங்கள், ட்ரிபிள் ஸ்டார் ஃபியூரி. ஓகே, ஸ்டார்ஸ் ஃப்ரம் வித் சரௌண்டிங் டிஸ்க் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட். ஓகே, ஸ்டார்ஸ் வந்து என்னென்னா ஸ்டார்ஸை சுற்றி கேஸும் டஸ்ட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பைனரி ஸ்டடீஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஆர் பைனரி ஸ்டார் பற்றி படிச்சிருக்க ஒரு இதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து ப்ரோட்டோபிளானரி டிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் பொல்யூஷன் அண்ட் பீஸ். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா பொல்யூஷன். ஓகே, பீஸ் அது ஏஷியன் ஜியன்ட் ஹனி பீ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொல்யூஷன் லெவலும் இந்த பிஹேவியர் அந்த பொல்யூஷனால் அதோட ஹார்ட் ரேட்டு, பிஹேவியர், இந்த ஹிமோசைட் லெவல்ஸ்லாம் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதோட ப்ரிசர்விங் எக்கோசிஸ்டம் அந்த பொல்யூஷனால் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த பாருங்கள், அப்புறம் இன்ஹேலிங் பொல்யூட்டட் ஏர் கேன் லீட் டு பிரெயின் டேமேஜ் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து என்னென்னா இது வந்து டர்ட்டி ஏரை வச்சு மைஸ்னால் திரும்ப லைக் எலியை வந்து இன்ஹேலிங் டர்ட்டி ஏர் பண்ணுறால அதனால வந்து பிரெயின் டேமேஜ் வந்து அதுக்கு ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது அதை பற்றி தான் இந்த ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இன்ஹேலிங் டர்ட்டி ஏர் குட் பி பேட் நாட் ஜஸ்ட் ஃபார் லங்ஸ் பட் குட் ஆல்சோ டேமேஜ். அதாவது நம்ம வந்து பொல்யூட்டட் ஏரை நம்ம சுவாசிக்கிறனால நம்மளோட லங்ஸ் மட்டும் கெட்டு போக இல்லாமல் பிரெயின் டேமேஜும் ஆகும் அப்படிங்கிறது இந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் பாருங்கள், ஹவ் ஆஃப்ரிக்கன் சகாரா ஆம்பிளிஃபைட் எ டிராஃப்ட் இன் ஏஷியா. ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா அதாவது ஒரு பிளேஸ். ஓகேவா, வியட்நாம்ங்கிற பிளேஸில் ஒரு கேவில் இருந்து ஒரு மினரல் டெபாசிட்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரிசர்ச் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா இந்த அந்த அந்த ஸ்டாக்லமைட் சாம்பிள்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாக்லமைட் சாம்பிள்ஸை வந்து அந்த கேவ்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணால் ஆக்சிஜன், கார்பன் ஐசோட்ரேப்ஸு, ட்ரேஸ் மெட்டல்ஸ்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது அதோட பருவகால மாற்றங்கள் வந்து சகாரா இதை வந்து லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவநிலை மாறுபட்டால் சிந்து சமவெளி நாகரிகத்தை மாதிரியே இதுவும் வந்து இதாயிரும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது சிந்து நிலம் எப்படி இதாச்சு பருவநிலை மாற்றம் அழிஞ்சு போச்சோ அந்த மாதிரி சகாரா இதுவும் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பயம் காட்டுறாங்க. ஓகேவா, ஸோ பருவநிலை மாறுபடுறதுனால இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. தென் வாட் இஸ் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டியூ டு ஸ்டேட்ஸ். ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது. ஸோ ஜிஎஸ்டி பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்க, 2017 கொண்டு வந்தாங்க. ஸோ வந்து இவங்க என்ன சொன்னாங்க, 2022 வரைக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் செஸ் ஃபண்டுன்னு ஒன்று கொடுப்போம், அது வந்து 14% கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து செக்ஷன் 7 படி அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இப்போ வந்து பேண்டமிக்னால் வந்து நாங்கள் 22% வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுப்போம். மிச்ச பர்சன்டேஜில் வந்து 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஆர்பிஐ வந்து கடன் வாங்கிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்லேருந்து லோன் வாங்கிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இது நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அப்போசிஷன் பண்ணிச்சு. அதில் தமிழ்நாடும் ஒன்று. அதுதான் பாருங்க, அது வந்து என்னென்னா ஆக்ட் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் 1 ஆக்ஷன் 2 வந்து ஆக்ட் ஆஃப் காட் அப்படின்னுங்கிற வார்த்தையில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இதனால் எங்களுக்கு வந்து இழப்பீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதை பற்றி தான் இதில் ஜிஎஸ்டி பற்றி தான் சொல்லியிருக்காங்க. தென் பாருங்கள், இஸ் COVID-19 செட்டிங் ஆஃப் பிராண்டிக் இன் ஸ்டார்ம் இன் த பாடி. ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னா கோவிட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து லங்ஸில் வந்து இந்த ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகுது. யாருக்காவது உங்கள் நெய்பரிங் ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிமோனியா காஸ் ஆகுது. இந்த ஃப்ளூயிட் லெவலை பார்த்து தான் இது வந்து கோவிட் அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருக்கா, ஹையாக இருக்கா, லோவாக இருக்கா அப்படின்னு இந்த ஃப்ளூயிட் லெவலை பார்த்து தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ வந்து அதுதான் என்ன பிராண்டிக்னின் ஹைப்போதேஸ் அப்படின்னா என்னது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது என்னென்னா இது வந்து என்ன பெயின் சென்சேஷன் கொடுக்கும், அப்புறம் பிபி லெவலில் கம்மி பண்ணும். ஓகேவா, இப்படி பண்ணும்போது என்னென்னா இந்த SARS-CoV-2 வந்து என்னென்னா ஹியூமன் என்சைம்ஸ். ஓகேவா, ACE2. ஓகேவா, ட்ரோஜன் ஹார்ஸ். ஓகேவா, இது என்ன பண்ணுன்னா இந்த
ACE2 வந்து என்ன பண்ணால் ப்ரெஷரை வந்து ப்ரெஷரை கம்மி பண்ணும். அது வந்து என்ன ACE அப்படிங்கிறதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து நடக்கும். ஓகேவா, ஆப்போசிட் எஃபெக்டாக இருக்கும். ஓகே, இந்த ACE வந்து என்ன பண்ணுன்னா அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுன்னா லங்ஸ், ஓகே, லங்ஸோட லெவல்ஸ் வந்து வேலையை வந்து கம்மி பண்ணி ACE2வாக வந்து புஷ்அப் பண்ணும். ஓகேவா, புஷ்அப் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய வந்து பிராடிக்கின் மாலிகூல்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா பிளட் வெசல்ஸ் வந்து இந்த பிராண்டிகின்ங்கிறது என்ன பண்ணோம், பிளட் வெசல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ வந்து நிறைய இடத்துல ஸ்வெல்லிங் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த லெவல்ஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட்ரோலோனிக் ஆசிட், அந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்களா, அது வந்து என்ன ஹைட்ரோலோனிக் ஆசிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து இந்த என்ன ஆகும்னா அந்த நம்மளோட லங்ஸில் வந்து இருக்கும். இந்த லெவல் வந்து கூட அந்த கோவிடோட லெவல் வந்து இதாகும். அந்த லெவல் அந்த அந்த சப்ஸ்டன்ஸோட லெவல் வந்து கம்மியானுச்சுன்னா அந்த சிவியரிட்டி கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து இந்த லெவல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் அது வந்து 1000 டைம்ஸ் வந்து அந்த வெயிட்டோட அந்த கோவிட்டோட இதோட 1000 டைம்ஸ் வந்து மோராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன ஆகும்னா இந்த பிராட்டின் ஸ்டார்ம் என்ன பண்ணுன்னா லங்ஸில் போய் அந்த ஃப்ளூயிடை வந்து இது பண்ணும், சொல்லுது. அதுக்கப்புறம் சுரந்து ஆக்சிஜன் இன்டேக், அதாவது அதனால தான் மூச்சு திணறது ஆகுது. இந்த பிராண்டிகைன் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து அந்த லங்ஸில் போய் அந்த ஃப்ளூயிடை இது பண்ணி சுரந்து நம்மளோட ஆக்சிஜன் லெவலை வந்து மூச்சு திணறல் வர வைக்கிது. ஓகேவா, ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. ஓகே, தென் பிளட்டர் இன் பிளாட்டில் அண்ட் ஃபைட்டிங் இன் த ஷேடோஸ். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து என்னென்னா நேபாள் கரெக்டு தான். நேபாள்கிட்ட வந்து நம்ம வந்து என்னென்னா 1947 வந்து ஒரு நேபாள்கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம். ஓகேவா, ஸோ வந்து கூர்காக்களை வந்து ஆர்மியில் 1300 ஓகேவா, மொத்தம் 1300 பேரை வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து சைன் பண்ணியிருந்தோம். அது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இது யாரோட தூண்டுதல் அப்படின்னா சைனாவோட தூண்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பாகிஸ்தானும் நேபாளும் வந்து தூண்டி விடுறது யாருன்னா சைனா அப்படிங்கிற மாதிரி இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்படிங்கிறது வெளிப்படையாக இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுதான் இது இருக்குது. தென் இங்கிலாந்து அணி வந்து வின் பண்ணிருச்சு. தென் வந்து ஜோகோவிக் கிவிடா அது வந்து அமெரிக்கன் ஓப்பன் டென்னிஸில் வந்து 4வது சுற்றுக்கு வந்து முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, தென் வந்து இன்றைக்கி வந்து செப்டம்பர் 6 வந்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் புக் ரீடர்ஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ வந்து அது தென் வந்து அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா, ஸோ வந்து பார்த்துக்கோங்க. தென் அப்புறம் இன்றைக்கி தான் வந்து செப்டம்பர் 6 தான் வந்து என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் 1965 வந்து லாகூர் செஷன் வந்து இது பண்ணோம்ல, கராச்சி, அதாவது லாகூர் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ஹாரில் வந்து நாங்கள் வந்து உங்கள் இதை வந்து கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வந்து என்ன செகண்ட் காஷ்மீர் வாரன்னு இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நம்மளும் நிறைய பிளேஸை பிடிச்சோம், அவங்களும் நிறைய பிளேஸை பிடிச்சோம். கராச்சியை வந்து நம்ம பிடிக்கும்போது தான் வந்து என்னென்னா பாகிஸ்தான் வந்து நமக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. ஓகே, செப்டம்பர் 6 தான் லாகூர் செஷன் வந்து நடந்தது. ஓகே, ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதாங்க கரண்ட் அஃபேர்ஸ் செஷன். ஸோ இது ஏதாச்சும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், தென் கிளிக் பெல் ஐக்கான். தேங்க்யூ.